Hey guys, இன்னைக்கு லடாக் சீரிஸ் எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 எபிசோட் வரும் நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட பைக்கோட பல வேலைப்பாடுகள் இருக்கு. நம்மளோட டயர் சுத்தமா போயிடுச்சு, செயின் பிளேட் போயிடுச்சு, எல்லாமே வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அதனால தான் நம்ம சக்தியை வர சொல்லியிருக்கோம். ஏன் சக்தி நீ இங்க வர சொல்லியிருக்க, இங்கேயே பார்க்க போறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இல்ல அவரோட ஷாப்புக்கு எடுத்துட்டு போக போறாரு. ஒரு 1 வீக்குக்கு வந்து பைக்கை விட்டு நான் பிரிஞ்சுதான் இருக்க போறேன். ஏன்னா நான் போய் பார்க்க முடியாது, ஏன்னா ஓவர் டயர்டு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது, எல்லாத்தையும் எடிட் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் வந்து சக்தியே எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக வந்து நம்ம ஏஞ்சலை சரி பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறோம். அதனால் இப்போதைக்கு சக்தியோட ஷாப்புக்கு தான் இவங்க போகிறாங்க. சக்தி பத்திரமா பார்த்துவீங்களா? ஏஞ்சல் நான் பார்த்துக்க என்ன பண்ண போகிறேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் வேலைப்பாடுகளும் முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சக்தி பாய் சொல்லுங்கள். 1 week later. நம்ம சக்தி வந்துட்டாப்புல, வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.5-6 days சம்திங் வந்து பைக் நம்மகிட்ட இல்லை. ரொம்ப நாள் நம்ம ஏஞ்சலை பிரிஞ்சு இருந்துட்டோம். சக்தி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இன்னும் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா செயின் பிளேட்டும் டயர் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும், அதுவும் மாற்றிடுவோம் இந்த வீக்கில். வண்டியோட சவுண்ட்லேருந்து எல்லாம் மாறி இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிக்கிறேன். என்னென்னங்கிறத நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சக்தி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சக்தியோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். வண்டி நிறையவே மாடிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். அப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை செஞ்சு தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே அவரோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, கன்ஃபார்ம் செய்யணுங்கிற அப்புறம். ஓகே, இப்போ வந்து வண்டி ஓட்டி பார்க்கலாம் எப்படிக்குதுன்னு. வா, ரியலி அமேசிங். கிளச்செலாம் கொஞ்சம் ஹெவியாக பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பக்காவாக இருக்குது. வண்டியோட சவுண்ட்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க. கிளச்சு, கியர் ஷிஃப்டிங், வா சூப்பர். இன்னும் செயின் பிளேட் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாகுது. கியர் ஷிஃப்டிங்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. செம்ம சத்தி. மேலும் புது வண்டி ஓட்டுற மாதிரி அதை விட இன்னும் பெட்டராக இருக்குது. அது மட்டும் மாற்றினா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, பார்த்துக்கலாம். எடப்பாடி வரைக்கும் போகிறோம், போயிட்டு ஓட்டி பார்த்தா என்னங்கிற தெரிஞ்சிடும். சூப்பராக இருக்குது சத்தி. மேலுமே ஏதோ இன்ஜினில் தான் சவுண்டு மாறினோன்னு இன்ஜினில் தான் ஏதோ வேலை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். லடாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய பேபிமா வந்து இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னாலாம் கிளச் பிளேட்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. கிளச் பிளேட்டு மாற்றிருக்காப்புல. கிளச் பிளேட் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குண்ணா, மாற்றிடலாம் கையோட, அப்போ தான் லாங்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாப்புல. சரி மாற்றிவிட்ரு சத்தி அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து மேலே வந்து ஆயில் கூலிங் சிஸ்டத்துக்கு வந்து ஆயில் மேலே போகலை. சரி சக்தி, அதனால் வந்து அப்பப்போ வார்னிங் சிம்பிள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்பப்போ நான் வந்து ரைட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வார்னிங் சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருந்தது. சரி, அந்த வந்து ஃபில்டருக்கு போகிற அந்த ஒரு இது சொல்லுவாங்க, சரியாக தெரில, அந்த பம்பிங் பண்ணுற ஒரு ஃபில்ட்ரு மாதிரி நினைக்கிறேன். அது ஃபில்டராக ஏதோ ஒரு ஃபேனாக என்னமோ சொல்லுவாப்புல, அதையும் மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன்ஸ் வரத்துக்கெலாம் வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க, அது ஒரு பாஞ்சு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கேயும் வைப்ரேட் ஆகாத மாதிரி எல்லாமே டேப் மாதிரி அடித்து அது பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அமௌண்ட் எதுவும் வந்து பெருசாக ஒன்றும் என்கிட்ட கேட்கவே இல்லை. சர்வீஸ் சார்ஜஸ் எதுவுமே கேட்கல. என்ன பொருள் வாங்கி போட்டாரோ அவ்வளோ மட்டும்தான் எனக்கு வந்து காசு கேட்டார், வேறு எதுவுமே கேட்கல சக்தி. மேலும் அப்பயிலேருந்து இப்போன்னு மட்டும் இல்லை, நான் எப்போ என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போனாலும் அவர் பண்ணுறது அதான் பண்ணுறாரு. அதே போல் சக்தி வந்து வண்டி எங்கேயுமே ஓட்டி பார்க்கல, ஒன்றும் பண்ணல. வண்டி எடுத்துக்கிட்டு போன மாதிரி அப்படியே தான் கொண்டு வந்துருக்காரு.
அது இன்னும் வந்து அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், அந்த எப்படின்னா ஒரு குழந்த மாதிரி அவர். எப்படின்னா எதுக்காக இருந்தாலும் சரி நான் பண்ணிக்கலாம், நான் பார்த்துக்கலாம். அவர் அது மட்டும் இல்லை, அப்போலேருந்தே எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பக்கமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அவரோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி உங்களுக்கு பைக்கோட எந்த ஒரு மாடிஃபிகேஷன் வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவர் பண்ணி தருவார், பக்காவாக பண்ணி தருவார். அவரை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட அந்த மாடிஃபிகேஷன் ஒர்க்ஸு இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட எல்லாமே அவர் தான் பார்த்து தராரு. அடுத்தது வந்து நம்ம டயரும் அந்த செயின் பிளேட்டு மட்டும் மாற்றிட்டோம்னா அமௌண்ட் இல்லாத பிரச்சனை தான். டயரும் செயின் பிளேட்டு மட்டும் மாற்றிட்டா அடுத்தது நம்ம வந்து கன்னியாகுமரி ட்ரிப் வந்து பண்ண போகிறோம். 10,000 ரவுண்ட் அப் பண்ண போகிறேன். அதுக்காக தான். இப்போ எல்லாமே நம்மளோட ஏரியாவில் ஃபுல்லாக பயங்கரமாக இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் எல்லாத்தையும் பக்காவாக. பேர் உங்கள் பேர்? ஜீவா. டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம இப்போ எடப்பாடி போகிற வழியில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தோம். சூப்பர். அவங்க வந்து பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் இதே ஊர் தானா? ஜலடாபுரம் தானா? ஓகே ஓகே, சரி பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் என்ன ஆகுனா மாஸ்க் போடுங்க வெளியே போனீங்கன்னா. ஏன்னா கோவிட் இஷ்யூ உங்களுக்கே தெரியும். மாஸ்க் போட்டுக்கோங்க. லவ் யூ ஃபேமிலி. ஏவி ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இன்னும் லவ் அண்ட் சப்போர்ட்டை நிறைய தாங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர்த்த நான் மீட் பண்ணுறேன். நம்ம ஊரில் எவ்வளோ பெட்ரோல் ப்ரைஸ்ன்னு தெரியல இது வரைக்கும். கிட்டத்தட்ட லடாக்கில் வந்து வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பேபியை வந்து 5 days மிஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து நம்ம கைக்கு பேபி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுக்கலை. அந்த வீடியோஸ் அது இதுன்னு எடிட் பண்ணிக்கிட்டே டைம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேபி இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. அதுவும் இப்போ வந்து வந்த உடனே அவங்களுக்கு வேலை கொஞ்சம் நான் லாங் போகணுன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இங்கே ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கும். அந்த எவ்வளோ பெட்ரோல் ப்ரைஸுங்கிறத பார்ப்போம். பெருசாக பெட்ரோல் அடிக்கலை, ஏன்னா பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது. என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அதனால் ஒரு 100க்கு மட்டும் போட போகிறேன். இது வரைக்கும் 100க்கே நான் போட்டதில்லை. அதனால் இப்போ 100க்கு தான் போட போகிறேன். 200க்கு போடலாமான்னு பார்த்தா சரி பார்த்துப்போம். நம்ம ஏஞ்சல் போயிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து 103 ரூபா. நம்ம தமிழ்நாட்டிலே 103 ரூபா 13 காசு இருக்குது. பார்த்துக்கோ. நம்ம அங்கே லடாக் போனப்போ தான் 110 ரூபா 105 ரூபா இருந்துச்சு. சாரி பேபி, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உனக்கு 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கிறேன். எப்பயுமே 500 ரூபா, எப்படி இருந்தாலும் ஒரு 300 ரூபாய்க்கு மேலேயாவது அடிச்சிருப்போம் உனக்கு. இன்றைக்கி தான் 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஏழை ஆகிட்டேன். அதனால தான். வேறு ஒன்றும் கவலைப்படாத, ரொம்ப ஏழை ஆகிட்டேன். இன்னும் ஒரு 1 month வெயிட் பண்ணி கழிச்சிடலாம். இப்படி தான் இருப்பேன். 1 monthக்கு அப்புறம் வந்து உனக்கு டேங்க் ஃபுல் பண்ணிடலாம். ஒரு ஆஃப் டேங்க்லாம் ஒரு 500க்கு மேலே அடித்து ஓட்டுறோம். ஓகேவா பேபி? லவ் யூமா. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ரூபா 4 ரூபா பக்கம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய பிரச்சனையில் போயிட்டேன். அதனால தான். இல்லைன்னா 1 or 2 days வந்து என் வண்டியை அவர் ரெடி பண்ணி தரதாக தான் இருந்துச்சு. நான் காசு ரெடி பண்ணி தரத்துக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து காசு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா 1 or 2 days வந்து நம்ம ஏஞ்சல் நம்ம கூட வந்திருப்பாங்க. அதான், மற்றபடி வந்து வண்டி சும்மா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு குறையுமே நான் சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். சும்மா அப்படியே புது வண்டி எப்படி மூவிங் ஆகுதோ அதை விட பயங்கரமாக இருக்குது. கிளச் கேபிள் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கேபிள் வந்து மாற்றுற மாதிரி வரும். மற்றபடி கிளச் பிளேட்டு, கியர் ஷிஃப்டிங் அண்டு அசலரேஷன் அண்டு வந்து வண்டியோட ஒரிஜினல் சவுண்டு திருப்பியும் வந்து பயங்கரமாக இருக்குது. முன்னே இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்குது. இன்னும் செயின் பிளேட்டும் டயரும் மாற்றணும். இன்னும் டயர் மாற்றாமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க. மாற்றிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமிங்லாம் கண்டிப்பாக மாற்றி பக்காவாக ரெடியாக இருப்பாங்க. அடுத்த ஒரு ட்ரிப்பே முடிச்சிருப்போம்.
மெயினான ரீசன்னா சக்தி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஆயில் கூலிங் சிஸ்டத்துக்கு ப்ராப்பராக ஆயில் போனால் மட்டும்தானா சைலன்சரில் ப்ராப்பரான சவுண்டு வரும், இல்லைன்னா வராது அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி என்னடா 900 கிலோமீட்டர் வந்து விட்டு அடித்து தூக்குனதில் வந்து இது இன்ஜினில் நினைச்சிட வந்து ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, அதெல்லாம் பக்காவாக இருக்குது. பட் வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் வந்து ஆயில் வந்து மேலே வந்து புஷ் பண்ணல, ஆயில் தான் அதுக்கு சர்க்குலேஷன் ஆகலை, அதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னடான்னு. சரி ஓகே சக்தி, எதுவாக இருந்தாலும் சரி சக்தி எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சக்தி எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணாப்புல, எல்லாம் பிரித்து பார்த்தாப்புல. ரொம்பலாம் செலவாகலை, எனக்கு ஆனது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,500-4,000 சம்திங்குள்ளே தான் ஆச்சு. நான் எடப்பாடி சிட்டிக்குள்ளெலாம் போகல, கொஞ்சம் அவுட்டரில் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வண்டி பற்றி எவ்வளோ செலவானாலும் எனக்கு கவலை இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பட் வந்து நம்மளை லடாக் வரைக்கும் சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்தால் பார்த்தீங்களா நம்ம ஏஞ்சல், அதுதாங்க பெருமையாக சொல்லணும். ஒரு 220 நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பண்ணியிருக்கேங்கிறப்ப மிகப்பெரிய பெருமைங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம வந்து லடாக் பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டோம். அது நம்ம ஏஞ்சல் பர்ஃபெக்டாக போயிட்டு கூப்பிட்டு வந்துருச்சு. அது இல்லாமல் செயின் பிளேட் போயிடுச்சு, அது இல்லாமல் டயர் போயிடுச்சு. இத்தனையும் போய் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் தான். சிலம்பரசன். உங்கள் பேர்? பூவரசன். ஓகே ஓகே. அவர் பேர்? ஓகே. ஹாய் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ தான் ஒரு 1 வீக் சம்திங் தான் ஆச்சு வந்து. ஓகே 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 பாய். நீங்களும் சேஃபாக இருங்க. இங்கே ஒரு பேக்கரிகிட்ட நிறுத்திக்கிட்டு இருந்தேங்க, இங்கேயும் வந்து வளைஞ்சி நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. இங்கேலுமே வந்து சூப்பர் புலகாம்பட்டி போயிட்டுருக்காங்களாம் பசங்க, பார்ப்போம். பயங்கர இயற்கையாக இருக்கு இல்லைங்களா அந்த ரூட்டு. நம்ம ஊரில் இந்த லடாக் ஃப்ளாகோட தெரியறதே ஒரு தனி சுகம்தாங்க. லடாக்கில் வாங்க கட்டின கொடி. அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக. நான் வேஜில் வந்து லடாக் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட வந்து 130க்கு மேலெலாம் போனோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 60-70 அதுக்குள்ளே தான் போவேன். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே அவ்வளோதான் போவேன். ஏன்னா இவங்க ஒரு சாதனை படைச்சிட்டாங்க, 21,600 கிலோமீட்டர் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும். இவங்க கிட்டத்தட்ட 8,100 கிலோமீட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதை 10,000 பண்ண போகிறோம், அவ்வளோதான். 10,000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு பிளான், கன்னியாகுமரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கன்னியாகுமரிக்காக வெயிட் பண்ணுங்கள். வண்டி இன்னும் வந்து ஒரு சில விளாக்ஸ் வரும், ஏன்னா டயர் மாற்றுறது, செயின் பிளேட் மாற்றுறது அதெல்லாம் வரும் செப்ரேட்லி, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் லடாக் சீரீஸ்க்கான கிட்டத்தட்ட ஒரு 60 எபிசோட் பக்கம் போட்டிருப்போம். அந்த எபிசோட்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 எபிசோட்ஸ் வரும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த ஒரு vlog எண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் எபிசோட், இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பை பாய்.